வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது யாவரும் நலம் நிகழ்ச்சியின் ஊடாக. ஒவ்வொரு வாரமும் ஆரோக்கியம் சம்பந்தமான பலதரப்பட்ட விடயங்கள் தொடர்பாக பார்ப்பது வழக்கம். அந்த வகையில் இன்றைய தினம் ஞாபக மறதியால் அவதிப்படுபவர்கள் பற்றியும் தாமதமாக நித்திரைக்கு செல்பவர்கள் பற்றியும் பார்க்க போகிறோம். ஞாபக மறதியால் அவதிப்படுகின்றீர்களா? இந்த நடைமுறையை கட்டாயம் செய்தால் போதும். ஞாபக மறதியால் அவதிப்படுபவர்களுக்கு சில சுலபமான டிப்ஸ்களை இந்த பதிவில் தெரிந்து கொள்வோம். இன்றைய காலத்தில் முதியவர்கள் மட்டுமின்றி இளம் வயதினரும் ஞாபக மறதியால் அவதிப்படுகின்றனர். ஞாபக மறதியால் அவதிப்படுபவர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டேதான் செல்கிறது. ஞாபகம் ஒரு வியாதி, மறதி ஒரு வரம் என்று சொல்வார்கள். ஆனால் நம் குழந்தை படித்ததை எல்லாம் மறக்கும் போது மறதி ஒரு சாபம் போலத்தான் தோன்றும். ஞாபகம் குறித்து சில தகவல்களை பார்க்கலாம். நாம் பார்க்கும், கேட்கும், உணரும், சுவைக்கும், நுகரும் அனைத்துமே நமது ஞாபகங்கள் ஆகும். இது முதலில் குறைந்த நேரமே மனதில் இருக்கும். அதாவது சென்சரி மெமரியுடனே மறந்துவிடும். இந்த சென்சரி மெமரியில் நாம் முழு கவனத்தை செலுத்தி ஆழ்ந்து கவனித்தால் அது ஷார்ட் டேர்ம் மெமரியாக பதிவாகும். இதுவும் சில மணித்துளிகளுக்கு மட்டுமே இருக்கும். ஷார்ட் டேர்ம் மெமரியை திரும்ப திரும்ப செய்யும் போது அது நாள்பட்ட ஞாபக சக்தியாக மாறும். ஞாபக சக்திக்கு மிகவும் முக்கியமான இரண்டு விடயம் ஆர்வம் மற்றும் கவனமும் திரும்ப திரும்ப ஒரு விடயத்தை செய்யறதும் தான். அத்தோடு நாள்பட்ட ஞாபகம் கூட மறக்க வாய்ப்பு உள்ளது. இதுவும் நல்லதுதான். சில சமயம் வாழ்நாள் முழுவதும் நினைவில் இருக்கும். நாள்பட்ட ஞாபகத்தின் இரண்டு வகைகள் என்னன்னு சொன்னா, எக்ஸ்பிளிசிட் என்பது கொஞ்சம் யோசித்தால் நினைவுக்கு கொண்டு வர முடியும். இன்ஃபிளிசிட் என்பது யோசிக்க தேவையில்லாமல் உடனே நினைவுக்கு கொண்டு வருதல். நினைவு திறனை சிறு உதாரணம் கொண்டு விளக்கலாம். மிதிவண்டி ஓட்ட பழகுதலை எடுத்துக்கொள்வோம். யாரோ ஓட்டுவதை நாம் பார்ப்பது சென்சரி மெமரி. முதல் ஓட்ட கற்றுக்கொள்வது ஷார்ட் டேர்ம் மெமரி. தத்தி ஓடுவது ஷார்ட் டேர்ம் மெமரி, அதாவது எக்ஸ்பிளிசிட். யாருடைய தயவே இல்லாமல் ஓட்டுவது லாங் டேர்ம் மெமரி, அதாவது இம்ப்ளிசிட் மெமரி. சில நடைமுறைகளை கடைபிடிப்பதன் மூலம் ஞாபக மறதியை கட்டுப்படுத்த முடியும். அந்த வகையில் என்னென்ன நடைமுறைகளை மேற்கொள்ளலாம் என்பதை இந்த பதிவில் பார்ப்போம். ஞாபக மறதியை கட்டுப்படுத்த, நினைவு திறனை அதிகரிக்க என்னென்ன வழிகள் என்று சொன்னால், எதையும் தாய்மொழியிலேயே சிந்திக்க வேண்டும். நீங்கள் படிப்பது ஆங்கிலமோ, ஹிந்தியோ, பிரெஞ்சோ எந்த மொழியாக இருந்தாலும் உங்கள் தாய்மொழி என்னவோ அதில் சிந்தித்து மனதில் பதிய செய்ய வேண்டும். அடுத்தது, புரியாமல் எதையும் படிக்க கூடாது. ஒரு வரி புரிய ஒரு நாள் ஆனாலும் பரவாயில்லை. முழு கவனம் மிக அவசியம். நிமோனிஸ் வைத்து படிப்பது ஒரு கலை. அதை உங்கள் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுங்கள். உதாரணத்துக்கு நியூஸ் எடுத்துக்கொண்டால் N வந்து நார்த், E வந்து ஈஸ்ட், W வந்து வெஸ்ட், S வந்து சவுத். அவ்வாறான கற்கை நெறி. படித்தவுடன் எழுதி பார்க்கும் பழக்கத்தை ஏற்படுத்த வேண்டும். ஹோம்வொர்க் என்ற பெயரில் கடமைக்கு எழுதும் சடங்கு பயனில்லாத ஒன்று. அடுத்ததாக, படங்களுடன் கூடிய தகவல்கள் மனதில் பதியும். பட விளக்கங்களை திரும்ப திரும்ப வரைந்து பார்க்க சொல்ல வேண்டும். நல்ல உறக்கம் அவசியம். குறைந்தது 8 மணி நேரம் தூக்கம் கண்டிப்பாக தேவை. இரவில் சீக்கிரம் தூங்கி அதிகாலை படிக்கும்படி சொல்ல வேண்டும். தூங்க போகும் முன் அன்று படித்த அனைத்தையும் ஒரு மேலோட்டமாக நினைவுபடுத்தி பார்க்க வேண்டும். அப்படி செய்யும் போது நாம் தூங்கினாலும் நம் மூளையின் சில மூளைகள் விழிப்புடன் இருந்து தகவல்களை ஷார்ட் டேர்ம் மெமரியில் இருந்து லாங் டேர்ம் மெமரிக்கு பதிவு செய்து கொண்டிருக்கும். இது மிக முக்கியமான ஒரு பயிற்சியும் ஆகும். அடுத்தாக, மாச்சத்து உள்ள உணவுகள் மந்த நிலையை ஏற்படுத்தும். எனவே புரதம் நிறைந்த எளிதில் செரிக்கும் உணவை சேர்த்துக் கொள்வது நல்லது. அடுத்தது, தியானத்துக்கும் ஞாபக மறதிக்கும் நிச்சயம் தொடர்பு உண்டு என்று கூறப்படுகின்றது. 10 நிமிடங்கள் தியானம் செய்து வருவது மனநலத்திற்கு மட்டுமின்றி ஞாபக மறதி பிரச்சனைக்கும் தீர்வாக அமைகிறது. அத்தோடு நினைவு திறனையும் மனநிலையையும் மேம்படுத்த செய்கிறது. பொதுவாக வலது கைகளினாலே அனைத்து வேலைகளையும் செய்யும் நாம் அவ்வப்போது இடது கையையும் உபயோகிக்க வேண்டும். இது மூளையின் செயல்திறனை மேம்படுத்துவதுடன் ஞாபக மறதியின் வீரியத்தையும் குறைக்குமாம். இரத்த ஓட்டத்தை அதிகரிக்க செய்வதால் மூளை சிறப்பாக செயல்படுவதற்கு உதவும். மூளைக்கு இரத்த ஓட்டத்தினை அதிகரிக்க செய்யும் பயிற்சிகளை செய்து வரலாம். யோகாசனங்களும் நல்ல பலன் கொடுக்கும். யோகா செய்வதால் இரத்த ஓட்டம் அதிகரிப்பதன் நினைவு திறனும் மேம்படும். உணவு கட்டுப்பாடு அவசியமானது. சரியான உணவு பழக்கத்தை கடைபிடிக்க வேண்டும். அதுவும் நினைவாற்றல் திறனை அதிகரிக்க உதவும். அதாவது உதாரணத்துக்கு புரோக்கோலி, அக்ரூட், பருப்புகள், பூசணி விதைகள், மீன் போன்றவற்றை உணவில் கட்டாயம் சேர்த்துக் கொள்வது நல்லது. ஞாபக சக்திக்கு முக்கியமானது இரவு தூக்கம். இரவு தூக்கம் தாமதமாகுவவர்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் வரலாம் என்பதை பார்க்கலாம்.
ஆஸ்திரேலியா, கனடா, நியூசிலாந்து போன்ற நாடுகளுக்கான ஃபேமிலி PR விசாவினை 50% ஆஃபருக்கு வழங்குகின்றனர். கொடகும்புர கன்சல்டன்சி கம்பெனி பிரைவேட் லிமிடெட். எங்களிடம் பெர்மனன்ட் ரெசிடென்ட் விசா, விசிட் விசா, பிசினஸ் மிக்ரேஷன், ரெசிடென்ஸ் பை இன்வெஸ்ட்மெண்ட், சிட்டிசன்ஷிப் பை இன்வெஸ்ட்மெண்ட், ஸ்டூடெண்ட் விசா. ஏன் நம்மை நாட வேண்டும்? 100% வெற்றி, 31 வருட அனுபவம், 30,000க்கும் மேற்பட்ட வெற்றிகரமான விசாக்கள், உலகளாவிய ரீதியில் 36 கிளைகள், அனைத்து விதமான குடியேற்ற விசாக்களும் சட்டத்தரணியால் முன்னெடுத்து தரப்படும். தொடர்புகளுக்கு கொடகும்புர கன்சல்டன்சி கம்பெனி பிரைவேட் லிமிடெட், இலக்கம் 22, 2வது மாடி, மில் வீதி, வவுனியா. தொலைபேசி இலக்கம் 07458581333, 07439434165. தலைமை காரியாலயம் கம்பஹா. நாங்கள் உங்கள் எதிர்காலத்தின் வெற்றியை நோக்கிய பயணம். நெதர்லாந்து லைட்டன் பல்கலைக்கழக மருத்துவ மையத்தில் டாக்டர் ஜெரோன் வான் டெர் வெல்ட் நாம் தூங்கும் நேரத்துக்கும் உடல் கொழுப்பு விநியோகம் மற்றும் நீரிழிவு நோய்க்கும் இருக்கும் தொடர்பு குறித்து ஆய்வு மேற்கொண்டிருக்கிறார். நீரிழிவு நோய் என டைப் 1 மற்றும் டைப் 2 2 வகையாக பிரிக்கப்பட்டுள்ளது. டைப் 2 வகை நீரிழிவு நோய் இந்தியாவில் மிகவும் பொதுவானதாக காணப்படுகிறது. 10 கோடிக்கும் அதிகமான மக்கள் இதனால் பாதிக்கப்பட்டிருக்கலாம் என்றும் சொல்லப்படுகிறது. இது ஒரு நாள்பட்ட நோய். உடலில் இன்சுலினை கணையத்தில் சுரக்கப்படும் ஹார்மோன் சரியாக சுரக்காமல் இரத்தத்தினால் சர்க்கரை அளவு அதிகரிப்பதை குறிக்கும். போதுமான உடல் உழைப்பு இல்லாதது, ஆரோக்கியமற்ற உணவு பழக்கம் மற்றும் உடல் எடை அதிகரிப்பு ஆகியன இதற்கு காரணங்களாக இருக்கலாம் என ஏற்கனவே கண்டறியப்பட்டிருக்கிறது. இந்த ஆய்வில் 5000 பேருடைய தரவுகள் ஆராயப்பட்டுள்ளது. பங்கேற்பாளர்களின் சராசரி வயது 56. இவர்கள் தூங்கச் செல்லும் நேரத்தை பொறுத்து குரோனோடைப், தூங்குவர்கள் அதாவது சீக்கிரமாக தூங்குவர்களுக்கு ஏர்லி குரோனோடைப்ஸ், இடைநிலையினருக்கு இன்டர்மெடிடேட் குரோனோடைப்ஸ், தாமதமாக தூங்குபவர்களுக்கு லேட் குரோனோடைப்ஸ் என வகைப்படுத்தப்படுகிறது. இவர்களின் BMI, இடுப்பு அளவு, உடல் கொழுப்பு அளவு கணக்கிடப்பட்டிருக்கிறது. உடல் உள்ளுறுப்புகள் மற்றும் நுரையீரல் கொழுப்பை MRI ஸ்கேன் மூலம் அளவிடப்பட்டுள்ளது. கிட்டத்தட்ட 6.6 ஆண்டுகள் இவர்களின் தரவுகளை கணக்கிட்டதில் 225 பங்கேற்பாளர்களுக்கு டைப் 2 நீரிழிவு நோய் ஏற்பட்டுள்ளதாக கண்டறியப்பட்டுள்ளது. தாமதமாக தூங்குவர்களின் சர்காடியம் ரிதம் 24 மணி நேர உடல் மன மற்றும் நடத்தை சுழற்சி சமூகம் பணியிடத்துடன் ஒத்துப்போவதில்லை. இதனால் சர்காடியன் மிஸ்அலைன்மென்ட், தவறான அமைப்பு ஏற்பட்டு வளர்ச்சி மாற்ற கோளாறுகள் முதல் டைப் 2 நீரிழிவு நோய் வரை ஏற்படலாம் என்கிறார் தலைமை ஆய்வாளர் டாக்டர் ஜெரோன் வான் டெர் வெல்ட். இரவில் தாமதமாகும் தூக்கம். இந்த ஆய்வில் தாமதமாக தூங்குவர்கள் இடைநிலை நேரத்தில் தூங்குவர்களை விட டைப் 2 நீரிழிவு நோய்க்கு ஆளாக 46% அதிக வாய்ப்பு இருப்பதாக தெரியப்படுகிறது. இவர்களில் BMI அதிகரிப்பதுடன் இடுப்பு பகுதிகளிலும் உள்ளுறுப்புகளிலும் கொழுப்பு அதிகரிக்கிறது. இதனால் தாமதமாக தூங்குவர்கள் தங்களது வளர்ச்சிதை மாற்றத்தை ஒழுங்குபடுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவிக்கிறார் டாக்டர் ஜெரோன் வான் டெர் வெல்ட். இந்த ஆய்வு முடிவுகளை உறுதி செய்ய ஆழமான ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இன்று நாம் ஞாபக மறதி பற்றியும் தாமதமாக தூக்கத்திற்கு செல்பவர்கள் பற்றியும் பார்த்தோம். இதே போன்று அடுத்த யாவர் நலம் நிகழ்ச்சியுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் VJ ஷாலினி. பாய் பாய். Mm-hmm.